அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 463, 464 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக 9 ட்ரைபுலேஷன் ஒருத்தன் வந்திருப்பானா. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்வாட் மேப் இருக்குல்ல அதை வச்சு எது தடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான், ஏண்டா நீ ஒரு 3 ட்ரைபுலேஷனில் இருக்கக்கூடிய கல்டிவேட்டர், எவ்வளோ தைரியம் இருந்தால் எம்பரர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட் மேப் வச்சு சண்டை போடுவேன். இருந்தாலும் ஒரு எறும்பு மரத்தை சாய்க்கிற கதை தாண்டா உன் கதை அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட பிளட் லைன் ட்ரூ ஸ்பிரிட்டை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ட்ரூ ஸ்பிரிட்னா யார், அவங்க அப்பாவுடைய ப்ரொஜெக்ஷன் தான். ஆனால் அந்த ட்ரூ ஸ்பிரிட் வெளியில் வந்தோடனே ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஃபீனிக்ஸ் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி அடிக்கிறான். அடித்த உடனே இதெல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் பார்க்குறானுங்க, என்னடா ஒரு 9 ட்ரைபுலேஷன் பர்சனுடைய அட்டாக்கை இவ்வளோ ஈஸியாக தடுத்து விட்டானே, ஆஹா இங்கே இருக்கிறது ஆபத்து போல தெரியுதே, கிளம்பு ஓடலான்னு ஓடுறானுங்க. ஆனால் அந்த ட்ரூ ஸ்பிரிட் என்ன தெரியுமா பண்ணுது, அதே ஃபீனிக்ஸ் ஃபயரை யூஸ் பண்ணி அந்த 3 பேர் ஓடினாங்கல்ல, அவங்க 3 பேருக்கு அதே முடிச்சு விட்டுச்சு. அவங்க இறந்த உடனே அந்த லாஸ் எல்லாமே பறந்துகிட்டு இருக்குல்ல, நம்ம டிராகன் எப்பவும் போல் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போது ஒருத்தன் யோசிக்கிறான், ஆத்தாடி 8 ட்ரைபுலேஷனே அசால்ட்டாக முடிச்சு விட்டாங்களே, நல்ல வேலை அப்பா எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் மற்றவங்களுக்குலாம் என்ன கேள்வினா, இங்கே பையன் ஆபத்தில் இருக்கான், ஆனால் அவனுடைய ட்ரூ பாடி இங்கே வர முடியல, அப்போது அவன் உண்மையாகவே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. இப்போ அந்த இடத்துக்கு அந்த 9 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் இருந்தால அவன் வராங்க. அவன் வந்தோடனே என்ன சொல்கிறான், யோ எம்பரர், உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு, ஆனால் நம்மளுடைய அடுத்த மீட்டிங்கு உன்னோட ஸ்பிரிட் கூட இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலையா அப்படிங்கிறான். பயபுல் என்ன சொல்லுது, உன் பையனை நான் ரிஃபைன் பண்ணி எங்கள் அப்பாக்காக நான் பழி தைக்க போகிறேன் அப்படிங்குது. இவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்குறாருங்க. அவனுக்கே பக்குன்னு ஆகிப்போச்சு. கடுப்பானவன் ஒரு பக்கோடா பில்டிங்கை வெளில கொண்டு வராங்க. ஆக்சுவலாக பக்கோடா அப்படின்னோடனே சாப்பிட்ற பக்கோடா கிடையாது, இதுக்கு பேர் வந்து பகோடா, அந்த பில்டிங்கை அப்படி சொல்லுவாங்க. இவன் ஆக்சுவலாக ஈவில் ஆர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவான் போல தெரியுதுங்க. அங்கே இருக்கிறது பாருங்கள், ஏதோ ஒரு அமானுஷ்ய க்ரீச்சர் மாதிரியே இல்லை. ஆனால் இந்த மனுஷன் அதெல்லாம் ஈஸியாக அடித்து கவுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது மற்றவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, டே அவன் யாருன்னு தெரியலையாடா, அவன் தான்டா ஈவில் எம்பரரோட பையன். அவன் ஆக்சுவலாக பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காட் எம்பரர் ஆகிட்டான். ஆனால் நடுவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேயோ மாயமாக போயிட்டான், எங்கே போனானே தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு பயபுல இப்போ தான் திரும்ப வந்திருக்கு. அப்போ இவன் காணாமல் போனதுக்கு காரணமும் ஒரு வகையில் நம்ம ஹீரோட அப்பா தான் போல தெரியுது. ஆக்சுவலாக அவன் ஈவில் ஆர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னிக்கை பார்த்தாலே தெரியுது. இந்த பொண்ணு கேட்குறா, ஆக்சுவலாக உங்கள் அப்பா வந்து அவனுடைய அப்பாவை கொண்டிருக்கார் போல தெரியுது, அவனை உன்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த மாதிரி கஷ்டங்களை பார்த்து நம்ம தோண்டு போனோம் இல்லை ஓடி போனோம் அப்படின்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, கஷ்டத்தை கடந்து போனால் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான், இவனோட பிளட் லைன் ஸ்பிரிட்டை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக்குறாங்க. இருந்தாலும் ஆப்பனண்ட் என்ன தெரியுமா சொல்கிறான், தம்பி இந்த பிளட் லைன் ஸ்பிரிட்டெல்லாம் என்ன எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும், உன்னை என்ன பண்ணுறான் பாரான்னு சொல்லிட்டு இவன் ஈவில் ஆர்ட்ஸ் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஏகப்பட்ட ஈவில் க்ரீச்சர்ஸ் இவங்களை சுற்றி நிற்குதுங்க. ஆனால் நம்ம எம்பரர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த ஸ்வாட் மேப்பை எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் இவர் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, மனுஷன் ஈஸியாக அங்கே இருக்கிறதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இப்போது உள்ளுக்குள்ளே இன்னொருத்தன் வரான். இப்போ வரவன் கூட ஒரு 9 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர். ஆனால் இவனோட அட்டாக்கை நம்ம ஸ்பிரிட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுக்குது. என்னதான் இவங்க அப்பா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தால் கூட இந்த ஸ்பிரிட்டோட பவர் யார்கிட்டேருந்து வருது, நம்ம ஹீரோ கிட்ட தானே வருது. இங்கே 2 9 ட்ரைபுலேஷன் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ நேரத்துக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியும், முடிஞ்ச வரைக்கும் அவனுமே தாங்கி பிடிக்கிறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் என்ன சொல்கிறான், தம்பி உங்கள் அப்பாவுடைய ட்ரூ பாடி வரலன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி உங்கள் சமாதி இந்த இடத்துல தான்ப்பா அப்படிங்கிறான். ஸோ இதுக்கு மேலே அந்த ஸ்பிரிட்டால் தாங்க முடியலங்க, அது அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போச்சு. இப்போ இவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே 9 ட்ரைபுலேஷன், என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பரியல் கிரவுண்ட் இருக்குல்ல அதோடைய பவரை வச்சு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கேருந்து போகலான்னு பார்த்தா கூட இவனுங்க எங்கே விடுறானுங்க, சுற்றி பிடிச்சிடுறானுங்களே. அந்த பொண்ணு பதறி போகிறா, ஐயோ பிடிச்சிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, ஒன்றும் கவலை இல்லை, நான் ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டேன், நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் ஆனால் ஆபத்து எதுவுமே கிடையாது, கவலைப்படாத அப்படிங்குது. இவளுமே யோசிக்கிறா, ஆமாம் கரெக்டு தான், ஏன்னா எம்பரர் வந்து இதான் எதுக்காக பண்ணுறாரு, இவனை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாரு, இல்லைனா மனுஷன் எப்போயோ உள்ளுக்குள்ளே வந்திருப்பான். ஸோ இவனுக்கு ஆபத்து வரது கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது இவளோட நம்பிக்கை. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த பரியல் கிரவுண்டை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் 2 பேர் வெளியில் போய்ட்டு அதை தடுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களால தடுக்க முடியல. நம்ம ஹீரோக்கு லைட்டாக அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சமயத்தில் வேறு யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் 2 தெருநாய்ங்க நீங்கள் என் யங் மாஸ்டர் மேலே கையை வைப்பியான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு டேர்ட்டில் மாதிரி இருக்குங்க. இவர் வந்து ஆவுதிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சைட் தான் இவருமே. ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனார்ல, எங்கே போனாருன்னு தெரியல. அந்த சமயத்தில் இந்த ஆவுதிங்க நிறைய பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனுஷன் எங்கே போனானே தெரியல, இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலையே. ஆக்சுவலாக இவர் யாருன்னா, நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கார்ல, அவருக்கு கீழே 8 ஜென்ரல்ஸ் இருக்காங்க. அந்த ஜென்ரலில் இவருமே ஒருத்தர் தான். நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலாக சந்தோஷம்,
நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், இவங்ககிட்ட என்னதான் வெப்பன்ஸ் இருந்தாலும் அதோட ஃபுல் பவரை இவனால யூஸ் பண்ண முடியலல்ல. ஆக்சுவலா வெளியில அந்த ஆப்போனன்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் இவர் கேட்குறாரு, டேய் ஏன்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மரை பயன்படுத்துறாருங்க. அவனோட அட்டாக்கு ஆர்மரில் பட்டோன்னே பீஸ் பீஸாக போயிடுமா. அவனுமே எங்கேயோ தூரமாக போய் விழுந்துட்டான். இந்த மனுஷன் இப்போ தான் ஹியூமன் ஃபார்முக்கே வராரு. மனுஷன் ஒரு ஸ்லாஷ் டெக்னிக் பயன்படுத்துறாரு. அதுக்கு பேர் கேலக்ஸி ஷேட்டரிங் ஸ்லாஷா. அது யூஸ் பண்ண உடனே இவனுங்க பிளாக் பண்ணுறானுங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. அவங்களால தடுக்க கூட முடியல. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையாளர் இருக்காங்கல்ல, அவங்களாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? என்னடா 9 ட்ரைப்லேஷன் சொன்னாங்க, ஒரு அட்டாக்கை கூட அவங்களால தடுக்க முடியல. ஆத்தாடி, அதாவது அந்த எம்பரருடைய 8 ஜென்ரலில் ஒருத்தர்னா சும்மாவா? மனுஷன் எப்படி தாறுமாறாக இருக்காரு பத்தியா? எனக்கு தெரிஞ்சு இவங்களால எம்பரர் பையனை பிடிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் செம்ம காண்டாயிடுச்சுங்க. என்னோட பிளானை மொத்தமாக கெடுத்து விட்டான்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கானுங்க. இப்போ அந்தால என்ன பண்ணுறான் ஆகுதிங்க, நம்ம ஹீரோக்கு முன்னாடி முட்டி போட்டு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி யங் மாஸ்டருக்கு நான் வந்து மரியாதை செலுத்துகிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வெளில வந்தோடனே அவன் சொல்கிறான், நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஃபார்மாலிட்டி வேண்டாம். ஆக்சுவலாக உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்கள் அப்பாவுக்கு கீழே இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், உங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி இங்கே உயிரோடு இல்லை, அதனால் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து வேட்டையாடுவோமே அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் தேவையில்லைங்க, அந்த 2 நாய்ங்க கூட சண்டை போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு, நானே போதும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க 2 பேர் பேனு பார்க்குறானுங்க. டேய் இப்படியே நின்றுட்டு இருந்தால் நம்ம சாக வேண்டியது தான், அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறானுங்க. ஒன்றும் பண்ண முடியல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பிளட் எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பார்க்குறானுங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. மனுஷன் அதுக்கு மேலே ஸ்லாஷ் டெக்னிக் வேறு பயன்படுத்துகிறான். இப்போ இவனுங்க கத்துறானுங்க, டேய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, இல்லைனா எங்கள் பணத்தை தான் பார்க்கணும் அப்படின்னோடனே 2 பேர் உள்ளுக்குள்ளே வந்து காப்பாற்றுறாங்கப்பா. ஸோ இப்போ 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க கையில் இம்பீரியல் லெவல் வெப்பன்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.